ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கனடாவுக்கு வந்த உடனேயுமே நாங்கள் பண்ணது என்னென்னா, என்னென்னலாம் ஐட்டம் எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, நார்மலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே, ரொம்ப பக்கம் கிடையாது, ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு ஷாப் இருக்கும். ஸோ அந்த ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்கும். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்தியன் ஸ்பைசஸ்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே கிடைக்கும்னா, இங்கே வந்து கனடாவில் பிராம்ப்டனில் லீலா சூப்பர் மார்க்கெட், இது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ஷாப்பு அவங்க வச்சுருக்காங்க. அங்கே எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ்லேருந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து நம்மளுக்கு பூஜைக்கு தேவையான எல்லா விதமும் மஞ்சக்காயிறு, நாமக்கட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் கூட அந்த கடையில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை பார்த்ததுமே எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. சாமி படங்கள் கூட அவங்க வச்சுருக்காங்க. சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு ஒரு நம்ம ஊர்லேயே நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா, ஒன்னொன்னுத்துக்கு தனித்தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக் கடையில் தான் நம்ம வந்து தேடி வாங்க வேண்டியது இருக்கும். எல்லாமே வந்து நமக்கு ஒரே கடையிலே வந்து கிடைக்காது. அதுவும் என்னடா இது, இந்த பொருளெல்லாம் வந்து கிடைக்காத விஷயமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நம்ம ஒரு ஊர்லேருந்து, ஒரு நாட்டிலேருந்து வேறு ஒரு நாட்டுக்கு வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை ஒரே இடத்துல பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அதோடைய சந்தோஷமே வேறு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம என்னென்னலாம் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அனில் சேமியா அது எனக்கு கிடச்சிது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நார்மலாக எல்லா இடத்துலையும் லோக்கல் சூப்பர் மார்க்கெட்ஸில் எங்கேயுமே இங்கே கிடைக்காது. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இந்தியன் ஸ்டோர்ஸ் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா, அந்த மாதிரி ஸ்டோர்ஸில் தான் இது கிடைக்கும். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்தியன் ப்ராடக்ட்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, நம்ம நார்த் இந்தியன்ஸ் ப்ராடக்ட்ஸ் அந்த பிராண்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஆனால் நம்ம சவுத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் குவான்டிட்டி தான் வந்து நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கடையில் எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸு, எல்லா டைப்ஸ் ஆஃப் எண்ணெய், விளக்கு ஊற்றுறதுக்கு நம்ம எரி வைப்போம் இல்லைங்களா, அந்த டைப் ஆஃப் வந்து தீபம் ஆயில் நமக்கு கிடைக்கிது. நெய், ஸ்பெசிஃபிக்காக நெய் தீபம் ஏற்றக்கூடிய அந்த நெய்யில் வந்து செய்வாங்க இல்லைங்களா, அந்த ஒரு அகல் விளக்கு அது நமக்கு கிடைக்கிது. வெர்ஜின் கோகோனட் ஆயில் 100% பியூர் அந்த ஆயில் கிடைக்கிது. அது மட்டும் இல்லைங்க, ஆயிலில் பொறுத்தளவுக்கு எல்லா டைப்ஸும், எல்லா பிராண்ட்ஸும், பேராஷூட், நமக்கு விவிடி, இந்த மாதிரி எல்லா டைப்ஸுமே வந்து நமக்கு கோகோனட் ஆயிலில் கிடைக்கிது. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், செக்கில் ஆட்டக்கூடியது நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இந்த மாதிரி ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம அங்கே வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் நிறையவே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ப்ரைஸையும் நான் சேர்த்தே தான் இதில் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணியிருப்பேன். ஸோ ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம பல்க் குவான்டிட்டியில் வாங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு மேனேஜபிள் ப்ரைஸாக தான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பட்ஜெட் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஓரளவுக்கு நம்மளால் செலவு வந்து கட்டுப்படுத்தி நம்மளால் மந்த்லி இன்கம் அப்படின்றது நம்மளோட பட்ஜெட்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒதுக்க முடியுங்க. ஆனால் ப்ராப்பராக நம்ம சேவ் பண்ணணும். இங்கே வந்த புதுசில் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து எனக்கு சன்ஃப்ளவர் ஆயிலே வந்து கிடைக்கல. அதனால வந்துட்டு இங்கே வெஜிடபிள் ஆயில், கெனோலா ஆயில், இந்த மாதிரி ஆயில்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுக்கும்போது அது உடம்புக்கு அவ்வளோவா ஹெல்தி இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெல்லம், நம்ம பனை வெல்லம், நாட்டு வெல்லம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாகு வெல்லம் அப்படின்னு நிறைய ஐட்டம்ஸ் ஆஃப் வெல்லம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. நம்ம நார்மலாக வந்து அண்ணாச்சி கடையில் கேட்போம் இல்லைங்களா, பாகு வெல்லம் கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் புது வெல்லம் வேணாம் அப்படின்னு, அந்த மாதிரி எல்லா டைப்புமே இங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தான். இங்கே பர்சன்ஸ்னு பார்த்திங்கன்னா பில்லிங்க்கு மட்டும்தான் இருக்காங்க. ஏதாச்சும் வேணும் ஹெல்ப்னா அவங்கக்கிட்ட நம்ம கேட்டோம்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தான். எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் அரிசி, பருப்பு எல்லாமே இருக்கும். ஆனால் நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிமாண்டட் அரிசி, நம்ம யூஷுவலாக வந்து சாப்பிடக்கூடிய பொன்னி அரிசி, அப்புறம் சோனா மசூரி, நாங்கள் யூஷுவலாக இங்கே இந்தியாவில் சாப்பிடக்கூடியது சோனா மசூரி சாப்பிடுவோம். அந்த ரைஸ் மட்டும் எனக்கு கிடைக்கல. பாஸ்மதி நிறைய இருந்தது, இட்லி அரிசி நிறைய இருந்தது. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ், எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பைசஸும் இங்கே இருந்தது. மிளகாத்தூள் அரைச்சியும் இருந்தது, மிளகா தனியாக, அந்த மாதிரி மஞ்சள், விரல் மஞ்சள், அந்த மாதிரி எல்லாம் தனித்தனியாகவும் இருந்தது. இப்போது பாஸ்மதி ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நமக்கு இந்தியா கேட்ஸ் இந்த மாதிரி ஒரு சில பிராண்டட் பாஸ்மதி ரைஸஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி பிராண்டட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. குவாலிட்டி ரொம்ப டிஃப்ரென்ஸ். நம்ம ஊரில் நம்ம வாங்கி அந்த அரிசி பொங்குறதுக்கும் இங்கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே தெரியுது. ஸோ இந்த ஷாப்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் பிராம்ப்டனில் இருக்கீங்க அப்படின்னா, இந்தியன் ஸ்பைசஸ் வாங்கணும், நீங்கள் அது ரிலேட்டடாக ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா அங்கங்கே போயிட்டு பார்க்க வேணாம், எனக்கு ஒரே இடத்துலையே வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டோர் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு
எல்லா இடத்தையும் எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே இடத்துல வாங்கக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். போய் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.